வணக்கம் பிரவீன். பூந்தமல்லியில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 500க்கும் மேற்பட்ட, அதாவது 530 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பூந்தமல்லி பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா காரில் கடத்தி செல்லப்படுவதாக பூந்தமல்லி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த சொகுசு காரை மடக்கி சோதனை செய்ய முயன்றனர். ஆனால் அந்த சொகுசு கார் போலீசாரை இடிப்பது போல் வந்துவிட்டு நிற்காமல் சென்றது. இதையடுத்து சினிமா பாணியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அந்த சொகுசு காரை விரட்டி சென்று போலீசார் மடக்கி பிடித்தனர். அப்போது காரின் உள்ளே இருந்த நபர்கள் கீழே இறங்க மறுத்ததால் காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த 2 வடமாநில இளைஞர்களையும் பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்கள் இருவரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தினேஷ் 32 வயது, ராவத் 37 வயது என்பது தெரிய வந்தது. ஆந்திர மாநிலம் புத்தூரில் தங்கியிருந்த இவர்கள் சொகுசு கார்களில் தடை செய்யப்பட்ட குட்காவை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துக்கொண்டு வந்து அங்கிருந்து அவர்கள் விற்பனை செய்ததும் பல்வேறு குட்கா வியாபாரிகளுக்கு சப்ளை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 530 கிலோ குட்கா மற்றும் சொகுசு கார் இரண்டையும் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆட்டோவை ஓட்டிக்கொண்டு கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். பூந்தமல்லி பகுதியில் தற்போது ஒரு வாரத்திற்குள்ளாக 530 கிலோ குட்காவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.